ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு உண்மை ரிவிஷன் 10th தமிழ் இயல் 1 தமிழ் சொல்வலம் பார்க்குறோம். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் தான் ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தமிழை இழக்கக்கூடாதுன்னு நினச்சி எண்ணி எழுதினவர் யார்? திருவிக்கா. அவர் போலவே இமைகளை மூடியபடி எழுதுமாற்றல் உடையவர் தான் ரா இளங்குமரனார். இவர் திருச்சிக்கு பக்கத்தில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவனார் நூலகம் நிறுவியிருப்பார். இவருடைய நூல்கள் பாருங்கள்: இலக்கண வரலாறு, பாவனார் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், யாப்பருங்காலம் உரை, குண்டலகேசி உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். இதில் தேவநேயம் அப்படிங்கிற நூலை இவர் தொகுத்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய காய்ந்த தாவரத்தின் பகுதியை பாருங்கள்: காஞ்ச குச்சி சுள்ளி, காய்ந்த சின்ன கிளைக்கு பேர் விறகு, காய்ந்த களி வெங்கலி, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை. இலை வகை பாருங்கள்: புளி வேம்போடைய இலைன்னு தான் சொல்லுவோம். நெல்லு புல்ல தாளுன்னு சொல்லுவோம். கரும்பு சோளம் அதோடைய இலை தோகை, தென்னை பனை ஓலை. காய்ந்த தாளும் தோகையும் அப்படின்னா அது சண்டு, காய்ந்த இலையை சருகுன்னு சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.